சேலம் மாநகரில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சேலம் மாநகராட்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நீரேற்று நிலையம், சுத்திகரிப்பு நிலையங்களில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் மேட்டூர் அருகில் உள்ள செக்கானூர் கதவணையில் தண்ணீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தண்ணி எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மேலே ஆகுது. தண்ணி இல்ல. ஒரு குடம் 10 ரூபா கேனு தண்ணி வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. ஆட்டோவை கொண்டாந்தாக்கா 5 ரூபா, ஒரு குடத்துக்கு 5 ரூபா கேக்குறாங்க. இப்ப 150 ரூபா 20 குடம் தான் இருக்குது. 150 ரூபா நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அது ஒரு நாள் செலவாகுது தண்ணிக்கு. தண்ணி வரலைன்னா என்னங்க சார் பண்றது? இதனால் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று இரவு பகல் பாராது நீண்ட வரிசையில் நின்று இருசக்கர வாகனம், ஆட்டோ மூலம் பொதுமக்கள் குடிநீர் எடுத்து வருகின்றனர். இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி தண்ணீர் கேன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேன் தண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் 20 ரூபாய்க்கு கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 35 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுமே டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணி கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது அவங்க 2 கேன் மேல எக்ஸ்ட்ரா போட மாட்டேங்கிறாங்க. இது ஒருபுறம் இருக்க, மாநகராட்சி லாரிகளில் கொண்டு வரப்படும் குடிநீர் அரசியல் பிரமுகர்கள் வீட்டிற்கு விநியோகிக்கப்படுவதாக சேலம் மாநகர மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வாகனத்துல பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் பண்றதை விட்டுட்டு சில மாநகராட்சி அதிகாரிகளுடைய உத்தரவின் பேர்ல சில அரசியல் பிரமுகர்கள் வீடுகள்ல, மக்கள் பிரதிநிதிகள் வீடுகள்ல கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஆனா குடிக்கிறதுக்கே வழி இல்லாத மக்களுக்கு குடிநீரே வழங்கல. பொதுக்குழாயிலையும் தண்ணி வரல. இப்ப எப்படிதான் வாழ்றது மாநகரத்தில் இருக்கிற மக்கள்? குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணாத சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.